ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட லவ் அகெயின் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. படமும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரொமான்ஸ் கலந்த ஒரு காமெடி ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபீமேல் லீடிங் ரோலில் நம்ம பிரியங்கா சோப்ரா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு படமாக இருக்குது. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத லைட்டாக அங்கே பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரியங்கா சோப்ராவை தான் காட்டுறாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்டோட நல்லா பேசி முடிச்சுட்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வெளியில் போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதை கண்ணால் பார்க்குற நம்ம பிரியங்கா அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு 2 வருஷமாக அவரே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோட ஞாபகங்களாக இருக்கிற காரு, அவரோட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு அதையே நினச்சிக்கிட்டு இருக்க இவங்களை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட தங்கச்சி சூசி அப்படிங்கிற வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி பிரியங்கா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட நினைவுலேருந்து வெளியே வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவரோட பாய் ஃப்ரெண்டோட பழைய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பர் இப்போ படத்தோட ஹீரோ கையில் இருக்குது. இவங்க டெய்லி நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த மெசேஜில் அவர்கிட்ட பேசுகிறதா பிரியங்கா பேசுகிறாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஆனால் ரிப்ளை பண்ணுறதுலாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் இது ஒரு பெரிய ஏமாத்து வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பார்ட்டியாக இருக்கும். அவங்க அவங்களோட ஹஸ்பண்டே ஒய்ஃபை இழந்துக்கிட்டு அவங்களோட இந்த நம்பர் பழைய நம்பருக்கு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காது. ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு போகிறேன்னு சொன்னோன்னே ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. இவங்க எதர்ச்சியாக கனெக்ட் ஆகி 2 பேரும் பேசிக்க ஆரம்பித்தோடனே நம்பரை மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு வேறு நம்பரை கொடுத்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த காதல் எப்படி உண்டாகுது. கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நீங்கள் தான் என்கிட்ட இவ்வளோ நாள் மெசேஜில் அவங்க நினச்சேன்ட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே நான் தான் வாட்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நியூஸில் சொல்கிறாரா இல்லையா, கடைசி சொன்னக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரியாக ரெடியாக இருக்குங்க. அதுலேயுமே நம்ம பிரியங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல அடாப்டான ஒரு ரோல்னால் கண்டிப்பாக பிரியங்கா மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ஈக்குவலாக படத்தோட ஹீரோவுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருமே கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஓடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான 2 பேரும் கனெக்ட் ஆகிற போது அந்த காதல் எப்படி உண்டாகுதுங்கிறத ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா, நம்ம பிரியங்காவோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேமியோ ரோலுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த போர்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லான காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இதுவும் ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு போர்ஷன்ஸில் மட்டும்தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. மேஜராக வேறு எங்கேயுமே பெரிய லெவலில் அந்த காமெடி ஹியூமர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. பட் எனிவேஸ் படத்தோட ஸ்டோரியை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் பெரிய லெவலில் போரிங் இல்லாமல் நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ரொமான்ஸ் காட்சிகள் தான் இருக்குது. ரொம்ப டீப்பாக இறங்கி போகிற மாதிரி இல்லை. அதனால் எதுக்குமே தனியாகவே உட்காந்து பாருங்கள் அப்படிங்கிறத நான் அந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு மஸ்ட் வாட்சபிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.